பெப்பர்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டை நம்ம எல்லாருமே ரொம்பவே சிறப்பா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிற இந்த டைம்ல ஒரு ஸ்பெஷலான பர்சனை தான் நம்ம இன்டர்வியூ பண்ண இருக்கோம். கடந்த வருஷத்தோட சிறந்த படம்னு எல்லாராலையுமே அங்கீகரிக்கப்பட்ட படம் தான் அருவி. இந்த படத்துக்கு இசையமைச்சிருந்தவங்க தான் வேதாந்த் பரத்வாஜ் மற்றும் பிந்து மாலினி. இதுல வேதாந்த் பரத்வாஜ் தான் நம்ம இன்னைக்கு இன்டர்வியூ பண்ண இருக்கிறோம். கடந்த வருஷத்தோட மிக சிறந்த படம் அப்படின்னு எல்லாருமே அங்கீகரிச்ச ஒரு படம்னு பார்த்தா அருவி தான். அஃப்கோர்ஸ் அந்த படத்தோட முக்கியமான ஒரு பார்ட், அதாவது ஒரு ஹீரோக்கு ஈக்குவலாக ஒரு பார்ட் எது ப்ளே பண்ணுச்சுன்னா மியூசிக் தான். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அந்த மியூசிக்கை ரசிக்காதவங்களே இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ அந்த படத்தோட இசையமைப்பாளர் நீங்கள். அந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் எங்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி எங்கே இருந்தீங்க இத்தனை நாள்? ஸோ எப்படி திடீர்னு வந்து அருவி படத்தின் மூலிமா வந்தீங்க? ஸோ உங்களோட பேக்ரவுண்ட் பாஸ்ட்லேருந்து கொஞ்சம் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் ஸ்கூல் முடிக்கிறச்சே நான் டிசைட் பண்ணிட்டேன், ஏதாவது மியூசிக் தான் ஃபுல் டைம் பண்ணோன்ட்டு. 4 வயசுலேருந்தே கற்றுக்க ஆரம்பித்தாச்சு கர்நாடிக் கிளாசிக்கல் மியூசிக். அவங்க அம்மா அப்பா வந்து சேர்த்து வச்சுட்டு அப்போலேருந்து நான் கற்றுட்டு வந்துட்டுருக்கேன். இப்போது ஸ்கூல் முடித்த அப்புறம் ஸ்கூலில் நான் வந்து கிட்டார் கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ ஐ லேர்ன் டு ப்ளே த கிட்டார் இன் ஐ வென்ட் டு அ போர்டிங் ஸ்கூல், ரிஷி வேலி. ஸோ ரிஷி வேலியில் என் ஃப்ரெண்ட் அனந்த் மேனன், அவர் வந்து ஹீ வாஸ் மை ரூம்மேட், மை கிளாஸ்மேட், அண்ட் ஹீ டாட் மீ டு ப்ளே த கிட்டார். ஸோ அங்கே அந்த கிட்டாரில் வந்த காதல் வந்து இட் பிகேம் இட் ட்ரான்ஸ்ஃபர்ட் இன் டு லைக் ஐ வாண்டட் டு டூ மியூசிக் ஃபுல் டைம். தட் வாஸ் மை கோல். ஸோ நான் வந்து அப்பா அம்மாட்ட சொன்ன அப்புறம் அவங்க வந்து சொன்னாங்க, சரி நீ மியூசிக் பண்ணு, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், ஆனால் ஒரு பிளான் பி வை. ஏன்னா உங்கள் மாமா ஏஆர் ரஹ்மான் இல்லை, அதனால ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் மியூசிஷியன் இருக்கிறதுனால இட்ஸ் பெட்டர் டு ஹாவ் அ பிளான் பி. ஸோ அதனால நான் வந்து மாஸ்டர்ஸ் இன் சைக்காலஜி ப்ளஸ் அன் எம்பிஏ இன் கார்ப்பரேட் கம்யூனிகேஷன் அதெல்லாம் பண்ணி ஒரு பிளான் பியாக இருந்தது அது. ஸோ பட் தென் ஃப்ரம் 2003 ஃபுல் டைம் மியூசிக் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது கிட்டார் மேலே உங்களுக்கு வந்த காதல்னால தான் இந்த துறையை தான் நம்ம எடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட் வந்துச்சுன்னு சொன்னீங்க. ஸோ கிட்டார் வந்து ஆக்சுவலி மோஸ்ட்லி எல்லாருமே இந்த ஸ்கூல் டைம் காலேஜ் டைம் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸை இம்ப்ரெஸ் பண்ணணும், அதுக்காக தான் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களோட ஒரு கெத்தா இருக்கும் அப்படின்னு வச்சுட்டு வாசிச்சாரு. ஸோ அதுவும் ஒரு பார்ட்டா இருக்குமா? தட் வாஸ் த பிளான். ஸோ அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆச்சா உங்களுக்கு? அந்த பிளான் கொஞ்சம் நிறையவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஓகே. ஆனா ஆக்சுவலி உங்களோட காதல் இது மேல ரொம்ப அதிகமா வந்ததுனால இந்த சைடு வந்துட்டீங்க. ஆமா. சோ அத டிராப் அவுட் பண்ணீங்க. மெயின் லவ் மியூசிக் தான். ஓகே, மெயின் லவ் மியூசிக். சின்ன வயசுல இருந்து நீங்க என்னதான் கத்துக்கிட்டாலும் கர்நாடிக் மியூசிக், கிட்டார் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஃபுல் டைம் மியூசிஷியன் ஆகணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துச்சுன்னு சொன்னீங்க. சோ ஃபர்தரா என்னெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கத்துக்கிட்டீங்க அபார்ட் ஃப்ரம் கிட்டார்? கிட்டார் தான் என்னோட மெயின் இன்ஸ்ட்ருமெண்ட். பாடுற தவிர வாய்ஸ் இஸ் மை மெயின் இன்ஸ்ட்ருமெண்ட். கிட்டார் ஐ லேர்ன்ட் as a supporting instrument for my voice. Aprom other than that I self taught myself to learn many instruments: banjo, ukulele, charango, harmonica, nariya instruments, ella stringed instruments, just like the guitar, many other instruments. சில பேர்லாம் சொல்லுவாங்க, எனக்கு டைமே இல்லை, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கணும் ஆசையாக இருக்குன்னு ஒரு பார்ட் டைமில் போய் கற்றுப்பாங்க. இவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எப்படி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? அதுக்கு எப்படி நம்ம டெடிகேஷனாக போடுறது? அது ரைட்டு தான். ஒரு வித்தை கற்றுக்கிறதுக்கே ஒரு வாழ்க்கை தேவை. ஸோ யூ கேன் நெவர் லேர்ன் எனி திங் ஃபுல்லி இன் மியூசிக். யூ வில் ஆல்வேஸ் பி அ ஸ்டூடெண்ட் இன் மியூசிக். அதனால அந்த இதில் நீங்கள் யோசிக்க முடியாது. ஆனால்
இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து ரொம்ப எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் ஒரு தனித்தனி சவுண்டு கொடுக்கும், ஒரு தனி ஃபீல் கொடுக்கும், ஒரு தனி இமோஷன் கொடுக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில். ஸோ தட்ஸ் வை ஐ லைக் ஆல்சோ கலெக்டிங் அ லாட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். என் ஸ்டூடியோலேயே ஒரு 40 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு ஸ்டூடியோலேயே. ஸோ அந்த 40ம் நீங்கள் இசைக்கக்கூடியது தான்? ஆமாம். ஓகே ஓகே. ஸோ இப்படி வந்து ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக நம்ம கற்றுக்கும் போது ஆப்வியஸ்லி நம்மளுக்கே தெரிஞ்சிடும் ஸோ இதுதான் நம்மளோட வாழ்க்கைன்னு. அப்போ சைக்காலஜி படிக்கும்போதோ இல்லைன்னா அந்த கார்ப்பரேட் இது படிக்கும் போதோ உங்களுக்கு என்ன தோணும்? ஸோ இது தேவையில்லாமல் படிக்கிறோம், நம்ம வேற ஏதோ தான் பண்ண போகிறோம் அப்படின்னு தோணுச்சா? ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா ஐ வாஸ் ஜஸ்ட் டூயிங் இட் ஃபார் மை பேரண்ட்ஸ். எனக்கு அது பண்ணும்போது எனக்கு வந்து இட் டிடன்ட் ரியலி அப்பீல் டு மீ. ஆனால் அது பண்ணி முடிச்ச அப்புறம் நான் வந்து சரி இப்போலேருந்து நான் மியூசிக் தான் பண்ண போகிறேன், எனக்கு அது ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்துச்சு. ஏன்னா ஐவ் பின் லேர்னிங் ஃபார் லைக் 10-12 இயர்ஸ். அதனால கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் இருந்தது, சரி இது பண்ணலாம். ஆமாம், அது தவிர இட் ஆல்சோ கேவ் மீ சம் கான்ஃபிடென்ஸ் தட் இது பண்ணணும், அதனால இட்ஸ் ஓகே. அதாவது இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இது we can go to the next. ஸோ ஃபுல் ஃப்ளெட்ஜா எப்போ நீங்கள் இறங்குனீங்க? விச் வாஸ் யுவர் ஃபர்ஸ்ட் கான்சர்ட் இல்லை கச்சேரி, எப்படி சொல்கிறது? அதை யார் கூட பர்ஃபார்ம் பண்ணீங்க? அது வந்து காலேஜ்லேயே ஆரம்பிச்சிச்சு. ஐ ஹேட் அ ராக் பேண்ட் இன் காலேஜ், புத்தாஸ் பேபிஸ். சஞ்சீவ் பிலிப் தாமஸ் அவரோட சேர்த்து ஒரு we formed a rock band, and adu pochu oru till about 2003, and we played at several festivals including the Great Indian Rock Festival, where out of 150 or 200 bands in India, 6 of them are selected, and okay, you were one among we were one among them. Wow. So it was a big festival, and we performed in all college culturals, ella idaliyum panni. Then with all the money that we earned through college festivals, we saved it and we started getting small equipments. That is or a computer or a preamplifier, power amplifier, speakers, mic. Okay, or setup ku theviyana ellame. Ama or chinna studio setup. So adu vechi we, and of course with our parents help, that is very important. adu vechi or chinna setup aarambichu we started making music for short films, advertisements together. From 2003. ஆமா, 2003 க்கு முன்னாடி காலேஜ்ல இருந்து. ஓகே. சோ ஃபிலிம் குள்ள போணும் அப்படி நினைச்சு நீங்க போனது எந்த டைம் ஆக்சுவலா? எந்த இயர் ஃபிலிம் குள்ள போணும்? இல்ல அதுவா தேடி வந்துச்சா? அதுவாவே தேடி தான் வந்துச்சு. ஆனா அதுக்குள்ள we did a lot of ground work. நான் காலேஜ் முடிச்ச அப்புறம் MSc psychology முடிச்ச அப்புறம் I continued working in a school called VXL Educational Trust, Mandaveli. So it's a school for children with special needs. My final thesis in psychology was music therapy for children with special needs. So you implemented that in the kulandingalukku? Ama. So it was music therapy and how children with special needs react to music. And I loved it so much that I continued working in the school for 2-3 years even after I finished my MSc in psychology. ஒரு 2005ல I met my friend Balu Balachandran in AR Rehana's studio. Okay. AR Rehana, அவங்களோட sister. So I used to go and sing and play the guitar for her. Anga he was a sound engineer. So he said, why don't we form a group and make some demo songs to make music for films. இப்போ நீங்க அந்த group பத்தி பேசிட்டு இருந்தீங்க, உங்களோட அந்த first group. So அந்த group மூலமா என்னெல்லாம் fun என்ஜாய் பண்ணீங்க, என்ன மாதிரி சாங்ஸ்லாம் கொடுத்தீங்க? இந்த குரூப்போட பேரு வைபவா. வைபவா வந்து என்னோட குரு ஸ்ரீ ராமூர்த்தி ராவ் அவர் வெச்ச பேரு. And he is an excellent teacher. He teaches me Hindustani classical and Carnatic ரெண்டுமே. And he is from a very big school of music. Pandit Bhimsen Joshi oda sishyar plus MD Ramanathan oda sishyar. So he's got like classical giants who have taught him, and I'm very lucky to be learning from him. So but then he gave us this name Vaibhava. So the group was Balu, my friend Anant who taught me to play the guitar, and me. So நான் வந்து அனந்த் ஃபோன் பண்ணி I asked him, would you like to join this group, we are trying to make music for films. அவனு வந்து எல்லாமே அங்கே விட்டு, he was part of a band, so அது விட்டு he came here and we were staying here together in my house, and we started making music.
it was really fun. நிறைய at least ஒரு 15-20 songs we made. 15-20 songs. Okay, so அந்த வைபவால குரூப்ல. ஸோ இப்படி ஆல்பம்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இப்படி எல்லாமே சொல்லிட்டீங்க. ஸோ பிந்து மாலினி கூட எப்படி நீங்க கூட்டு சேர்ந்து ஒரு படத்துல நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு? இல்ல இந்த படத்துக்கு முன்னாடி நீங்க ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி வைபவா வந்து நாங்க ஒரு தெலுங்கு படம் பண்ணியிருந்தோம், பிரம்மாஸ்திரம் அப்படின்ட்டு. ஓகே, ஃபீச்சர் ஃபிலிம். ஸோ அதுக்கு மியூசிக் we had done the music. You both? Three of us. That is Balu, Anant and yourself. Okay. அது வந்து it was a nice experience to work together with Balu and Anant because we were friends. But creatively it was not exciting. It was a commercial film and இந்த பாட்டு மாதிரி ஒரு பாட்டு பண்ணுங்க, that was the brief. As in there was no ஒரு போட்டி போடுற there was nothing. ஏன்னா இவ்வளோ வந்து நாங்க ஒரு 20 இயர்ஸா மியூசிக் கத்துட்ட அப்புறம் மேக்கிங் மியூசிக் ஃபார் சம்திங் which has no creativity was like quite boring. So this was in 2000? This was in 2006. Okay. So 2006 இதுக்கப்புறம் சரி இதான் ஃபிலிம்னு I said okay, I don't want to make any more film music அப்படின்ட்டு ஒரு இதெல்லாம் பண்ணி I said சரி நான் ஒரு தனியா ஒரு ஆல்பம் நான் பண்றேன் அப்படின்ட்டு ஒரு அந்த முயற்சியில் I started singing songs of Kabir, Meera. These were songs which I used to sing in Rishi Valley. நாங்க மார்னிங் அசெம்பிளி டைம்ல அது பாடிட்டு இருந்தோம். ஸ்கூல் டைம் ஞாபகம் வந்து அப்போ I decided I will do something of my own. So Maati Kahe no ஒரு album. That was my first album. So I did that. It had 7 songs, all 7 songs from the Bhakti movement, written by different mystic saint poets. Kabir, Meerabai, Tulsidas, Purandaradasa, Surdas, Guru Nanak, எல்லாம் mystic saint poets. Spiritual side தான் நமக்கு ரொம்ப பிடிச்சம் அப்படினு போயிட்டீங்களா? Spiritual sides அந்த மாதிரியும் போல ஒரு மாதிரி the music kind of attracted me, and the fact that I was able to sing those songs with the guitar and try and bring in something new of my own into it is what really attracted me to it. So on the album na panni Lufthansa, the company Lufthansa picked up about 700 copies of the album. Okay. And to give it as a corporate gift, and that covered my basic cost of making the album, getting the instruments, the musicians to first work album on ki idu oru best recognition. Plus till now more than about 10,000 CDs have been sold world over. It's become quite a famous album. Innu vaangittu irukanga Maati Kahe. Adukaprom I decided that I will do a release kaha or a concert. So my friend Seema Anwaruddin, she organized a concert. She was working with the Alliance Française. So Alliance Française la or concert she organized for me, where I got amazing musicians to play with me. Okay. Anil Srinivasan on the piano, Neil Mukherjee on the guitar, then Andrea Jeremiah, she came and sang one song. We got some really nice musicians, and so I got, for each song I got a special musician to come in. Guru Priya, she sang in one song. Then MT Aditya, he a tabla player, so he sang. Ritvik, he was a percussionist, so he played in one song. Suppose 7 songs were over, and Bindu and I have known each other since college. Okay. For 2001 la we met. There was a common friend, and she said, hey, the Vedant, Bindu, meet each other, you all are good in music, you all like each other. அந்த மாதிரி ஒரு இது. And இந்த மாதிரி ஒரு அப்போலேருந்து நாங்க வந்து we had jammed a few times காலேஜ்லயே, and we were in touch with each other. And நான் சொன்னேன், பிந்து நீயும் இந்த கான்சர்ட்ல நீயும் ஒரு பாட்டு பாடினேன்னா நல்லா இருக்கும். But all the 7 songs from Maati Kahe were over. So we chose another song which was actually the beginning of Suno Bhai. Okay. Your Our second album, my second album, which was in collaboration with Bindu. So அப்படிதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அந்த மாதிரி தான் Suno Bhai started. Finally we sang that song, Nae Harwa Hamka Na Bhave. She sang a Kabir song, which is Pandit Kumar Gandharva. He's a great maestro in Hindustani classical music. It was tuned by him.
So she sang that song, and that song became a super hit among the niche audience that we had. Okay. Okay. Film madri illa. So of course, you know, அது தவிர I met some amazing musician, Anil Srinivasan. Anil Srinivasan now is like an elder brother to me, and every time I meet him and he plays the piano, I learn something new every time. So he's like one guru brother, like, you know, he takes care, and he's a very loving person. He really cares for the other person, and he's a superb person and brilliant musician. Avanoda brilliant, I have not seen any musician in this world. I met all these musicians and I started working with them, and Bindu oda I said, okay, let's start working on this new album. நிச்சயமா அந்த புள்ளியில நீங்க பிந்து அவங்களோட ஒரு கொலாபரேஷனுக்கு வந்திருக்கீங்க. ஸோ உங்களோட நெக்ஸ்ட் ஆல்பம் ரிலீஸ்க்காக யூ வுட் ஹவ் ப்ரிப்பேர்ட் இல்லையா இன்னும் கொஞ்சம் சாங்ஸ்லாம்? Suno Bhai was our new album. ஸோ அதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக கேட்கலாம். ஸோ அருவி படத்தையும் தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு வந்தோம். நீங்கள் பிந்து மாலினி அவங்களோட எப்படி கொலாபரேட் ஆனீங்க, உங்களோட செகண்ட் ஆல்பம், இதை பற்றிலாம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஸோ மோஸ்ட்லி உங்களோட கொலாபரேஷன் இல்லை உங்களோட ஜாமிங் பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் அண்ட் ஃபோக் மிக்ஸ்டாக இருக்குது. ஸோ என்னென்ன வெரைட்டிஸ், என்னென்ன ஜானர்ஸ்லாம் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணீங்க, அண்ட் அருவி எப்படி அமைஞ்சது? இப்போ Suno Bhai was released in 2012. 2010 we actually started working on Suno Bhai. Adukaprom we started performing in several music festivals like the Kabir Yatras, Mumbai Kabir Festival, Rajasthan Kabir Yatra, Malwa Kabir Yatra. Anga vandu we met a lot of folk musicians, Prahlad Singh Tipania, Muralala Marwada, Lakshman Das Baul, Parvati Baul, and avanga பாடுற விஷயம்லாம் அவங்க வந்து நல்லா உணர்ந்து அதுக்கப்புறம் பாடுறாங்க. அப்போ அந்த பாட்டு பாடும்போது ஒரு ஃபீல் வருது. அண்ட் இஃப் தேர் ரியலி எக்ஸ்பீரியன்ஸ் சிங்கர்ஸ் லைக் எஸ்பிபி ஆர் ஜானகிமா ஆர் எனிபடி, தே கேன் ரியலி they will automatically they are experienced. But then if it's a new singer and you're singing a song for the first time without even knowing the meaning and இதெல்லாம், that was as a new, you don't, it doesn't reach that much. ஆனா இவங்க வந்து ஒரு கபீர் பாட்டு பாடுறாங்க, மீரா பாட்டு பாடுறாங்கன்னா அது வந்து பயங்கரமாக ரீச் ஆயிடுச்சு. அவ்வளோ உணர்ந்து அவ்வளோ பாடுறாங்க. அப்போ அது வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி we started doing a lot more research on just the lyrics and what it is. And கபீர் மீரா தவிர நிறைய தமிழ் பாட்டு, பாரதியார், ஊத்துக்காடு வெங்கடகவி, lot of folk songs அதுவும் பாட ஆரம்பித்தோம். And we started performing. அருண் எப்படி உங்களை கண்டுபிடிச்சாரு? இப்படி தனியா நீங்க படத்துல இருந்து ஒதுங்கி வேண்டாம்னு போயிட்டீங்களே, உங்களை எப்படி மறுபடியும் கூட்டிட்டு வந்தாரு? Malvika is a theatre actor and a common friend for Arun and me. So Arun vandu he had met Malvika in Pondicherry. She lives there. Malvika played Suno Bhai to Arun. And Arun was looking for a music director. He had met quite a few music composers and onnum seriya amela. So he was still looking for music composers, and when he listened to Suno Bhai, oru paattu irukku Maya na, he listened to that song and he decided that ivanga da music composers, Aruvi ke ivanga oru song ketone he decided. Okay, so fresh ana and oru feel venumna avarku purinjadu. ஓகே, ஸோ அவரோட நீட்ஸ் எப்படி இருந்துச்சு? உங்களோட தாட் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸே வேண்டாம் அப்படின்னு நினச்சி ஒதுங்கி இருந்தீங்க. ஸோ எப்படி அது வந்து அருண் அவரோட அந்த ஒரு திங்கிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களோட இசையை கொடுத்தீங்க? இப்போது அருண் வந்து இஸ் அ வெரி இன்டெலிஜென்ட் அண்ட் அமேசிங் ஃபில்ம் மேக்கர், அண்ட் ஹீ கம்ஸ் ஃப்ரம் அ வெரி ஒரு சிஸ்டமேட்டிக் ஸ்கூல். இப்போது நாங்கள் ஃபஸ்ட்டு டைம் மீட் பண்ணும்போதே in fact we met 3 days after my daughter was born, Ameya. Okay. So நான் வந்து பெங்களூர்ல இருந்தேன். Bindu also lives in Bangalore. So Arun was behind us. நாங்க எப்போ மீட் பண்ணலாம்? நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் டைம் அப்பா போறேன். I'm not going to be anywhere else. I'm going to be special time கண்டிப்பா ஃபேமிலி கூட. So you know எவ்வளவு டைம் அப்பா ஆனாலும் I want to be there. But you know okay. But you know so I told him, if you can come here, please come here, or 3 days kapram we can meet. So he came, and the special part about Arun is that when he reads out the script, he had a music playlist with him.
ஸோ கதை சொல்லும்போது அவர் வந்து பாட்டெல்லாம் சேஞ்ச் பண்ணி ஒரு மியூசிக் சவுண்ட் ட்ராக் இருந்தது அவருக்கு. ஓகே. ஸோ இட் வாஸ் he had thought about not just camera angles and the length of each shot, length of each scene. He had also thought of how the music can flow from one to the other. He had also decided that this is a very musically rich film. ரொம்ப மியூசிக் ஹெவி அருவி. ஃபர்ஸ்ட்லேருந்தே மியூசிக் வந்து மியூசிக்கா அப்ரோச் பண்ணாம ஒரு கேரக்டரா பாருங்க அந்த மாதிரி சொன்னாரு. ஸோ அருவியோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் இப்போ என்னெல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் உங்களை தேடி வந்திருக்கு? அருவிக்கு அப்புறம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஆக்சுவலாக வந்தது. கப்புள் ஆஃப் ஜெர்மன் ஃபிலிம்ஸ், 2 ஜெர்மன் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ், அதுக்கு நான் மியூசிக் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்று வந்து பிந்துவோட சேர்ந்து பண்ணினேன். ஆக்சுவலி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் ஹூ கோ ஃப்ரம் இந்தியா டு மிடில் ஈஸ்ட். இது பற்றி ஒரு ரொம்ப ஆக்சுவலாக இட்ஸ் அ வெரி ஹஷ் டாபிக். அங்கே போன அப்புறம் தேர் லிவிங் கண்டிஷன்ஸ் ஆர் வெரி பேட். மெனி ஆஃப் தெம் இன்ஃபேக்ட் ஆர் கில்ட் ஆர் கமிட் சூசைட் ஆர் டை டியூ டு த ஹார்ஷ் கண்டிஷன்ஸ். அவங்க டெட் பாடிஸ் ஆர் சென்ட் பேக் டு இந்தியா. அது பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி. அது தவிர பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது போக நிறைய ஃபோக் சாங்ஸ்லாம் நீங்கள் 2 பேர் மட்டும் இல்லாமல் நீங்கள் தனியாக கூட பெர்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஸோ எங்களுக்காக ஒரு ஃபோக் சாங். ஷூர். இது வந்து காவேரி பிரச்சனை இப்போ நிறைய ஆகுது. அதனால அதை பற்றி ஒரு ஃபோக் சாங் வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி ஒரு யார் ஏதுனாங்க தெரியல. ஆனால் இது வந்து ஒரு சின்ன பொண்ணு, ஷீ இஸ் லாஸ்ட் ஹர் டால் அண்ட் ஷீ டசன்ட் நோ வாட் டு டு. அதான் பாட்டு. ஓகே, ரிலேட்டிங்கா? ஒரு டால் கூட நம்ம அந்த காவேரி இஷ்யூ ரிலேட் பண்ணி பாடுற மாதிரியா? அவங்க வந்து காவேரியில குளிச்ச அப்புறம் ஒரு she bought it at ஐப்பசி ஃபெஸ்டிவல், ஐப்பசி மாசத்துல ஒரு ஃபெஸ்டிவல். அப்போ அவங்க என்னம்மா தோழி பொம்மைய காணோ நான் என்ன செய்ய போறேன். என்னம்மா தோழி பொம்மைய காணோ நான் என்ன செய்ய போறேன். தலவாரி பின்னி பூக்கள் வைத்து புதுச்சட்டை போட்டு விட்டேன். ஐப்பசி மாசம் காவேரி ஸ்நானம் பொம்மைய வாங்கி வந்தேன். என்னம்மா தோழி பொம்மைய காணோ நான் என்ன செய்ய போறேன். என்னம்மா தோழி பொம்மைய காணோ நான் என்ன செய்ய போறேன். இப்போ சமீபத்தில் அனில் ஸ்ரீனிவாசனும் நானும் ஒரு ஃபோக் சாங், ஒரு கெனடியன் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம், அதுக்கு ஒரு ஃபோக் சாங் நாங்கள் எழுதினோம் டுகெதர். ஸோ அதுவும் பாடுறேன். மீனே மீனே மீனம்மா, மீனே மீனே மீனம்மா, காற்றுக்கு வேலி கடலுக்கு வேலி இல்லையே மீனம்மா. காற்றுக்கு வேலி கடலுக்கு வேலி இல்லையே மீனம்மா. மனுஷனுக்கு ஜாதி மனசுக்கு மூடி இல்லையே மீனம்மா. தங்கமா கேட்டேன் பவளமா கேட்டேன் பாட்டுதான் மீனம்மா. கதை ஒன்று கேட்டால் கடலத்தான் பாரு பாரடி மீனம்மா. கதை ஒன்று கேட்டால் கடலத்தான் பாரு பாரடி மீனம்மா. மீனே மீனே மீனம்மா, மீனே மீனே மீனம்மா. ரொம்ப அருமையான பாடல். ஸோ எல்லா இஷ்யூஸ்க்குமே ஒரு பாடல் மூலிமா நம்ம சொன்னால் அதோட ஆழம் புரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஸோ இவ்வளோ நேரம் உங்களோட மியூசிக்கல் ஜேர்னியை எங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ இன்னும் நிறைய படங்கள் நிறைய பாடல்கள் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம். ஸோ டியூவோவா இன்னைக்கு வரலனா கூட உங்கள் டியூவோவை இன்னும் நிறைய பாடல்கள் மூலிமா பார்க்கணும் கேட்கணும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பிச்சதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ, மிக்க நன்றி.